தாயார் வயிற்றில் நாமும் கருவாய்த்த நிட்டதோரு தாயார் வயிற்றில் நாமும் கருவாய்த்த நிட்டதோரு தங்கினோம் அங்கு சில தங்கினோம் அங்கு சில யுத்த அரணியில் பிறந்து மண் பொழுதில் பிறந்து தாரணியில் பிறந்து மண் பொழுதில் பிறந்தோரி தவழ்ந்தடி வைத்தோ சில தாயார் வயிற்றில் நானோ கருவக சனித்து நானோ தங்கினே அங்கு சில ஐயன் தங்கினோம் அங்கு சில தாரணியில் பிறந்து அழகு மண்புழுதில் பிறந்தோடி தாரணியில் பிறந்து பொழுதில் பிறந்தோடி காணித்தோம் கைத்தோம் சில நாள் அழகு காயமாய் வளர்ந்துண்டன் பார்தனில் ஒன்று காலை மாடு போல் அணைந்தோ சில நாள் அம்மம்மா மாடு போல் அணைந்தோம் சில பொல்லாத காமத்தாலே ஓமை போல் மயங்கிய பொல்லாத காமத்தாலே ஓமை போல் மயங்கிய கருத்தை அழித்தோ சில காயமாய் வளர்ந்துண்ட பார்தனில் ஒன்று காலை மாடு போல் அலைந்து சில மாடு போல் அலைந்தும் சில பொல்லாத காமத்தாலே ஓமை போல் மயங்கிய பொல்லாத காமத்தாலே ஓமை போல் மயங்கிய கருத்தை இலங்கை சில நாள் மாயையும் உலகில் வாழ்வனை மெய்யன்று மறந்தேன் மனதில் அம்மா அம்மம்மா மறந்தேன் மனதில் அம்மா அம்மம்மா மாயையும் உலகில் வாழ்வதனை மெய்யன்று மறந்தோ மனதில் அம்மா அம்மம்மா மறந்தேன் மனதில் அம்மா அம்மம்மா மாறாத பாவி தூய யாரடிக்கும் என்று மாறாத பாவி பாவி தூயர் யாரடிக்கும் என்று மைந்தனங்கே சுமகவசமா மாயையும் உலகில் வாழுதனை என்று மறந்தேன் மனதில் அம்மா அம்மம்மா மறந்தேன் மனதில் அம்மா அம்மம்மா மாறத பாவி தூயர் யாரடிக்கும் என்று மாறாத பாவி தூய யாரடிக்கும் என்று மைந்தனங்கே சுமகவசமா தாயென்று உன்னையே நம்பினோ தரணி புகழ் பெற்ற தரணி புகழ் பெற்ற உமையே தாயென்று உன்னையே நம்பினை தினமோ தரணி புகழ் பெற்ற தரணி புகழ் பெற்ற உமையே தங்கமலநாத சடை திங்கள் உருவான கொடி தங்கமலநாத சடை திங்கள் உருவான கொடி உலகிற வடிவுடைய தாயென்று உன்னையே நம்பினை தினமோ தரணி புகழ் பெற்ற உமையே தேவி தரணி புகழ் பெற்ற திங்கள் உருவான கொடிடம் தங்கமலநாத சடை திங்கள் உருவான துளசேகர வடிவுடையால் நம் குலம் காக்கும் நாயகி தசரா நாயகி என் அம்மை வருக வருகவே என் முத்தார செல்வி முத்து செல்வி வருகவே இது தருணம் என் மக்களை காக்க வந்தருள் புரிய வருவாய் அம்மா வருகவே
குமர குருவரனை வெற்றி வேலா குருவரனை வெற்றி வேலா குண்டல் வண்ணன் மான் முருகா அமர சிறியர் அமர சிறியர் அமர சிறியர் ஆறு ஜடை வேல் முருகா அமர சிறையறுத்த அமர சிறியர் ஆறு சடை வேல் முருகா ஆணை கிளையோனை அருமுகனை குளம் செய்தோனை மரமாய் நின்றோனை வெற்றி வேடி ஆயுதனே அஞ்சன தேவி பாலா அனுமஞ்சனை அருள்முறை அம்மா கலைவாணி தாயை அம்மா கலைவாணி தாயை அம்மா கலைவாணி சர்க்காக்கு வேணும் அம்மா தாயே அம்மா கலைவாணி தாயே அம்மா கலைவாணி சர்க்காக்க வேண்டும் அம்மா துணையனக்கு நினைவுதர வேணும் அம்மா பாடுகிறேன் நானும் உன்னை உன்னை தொழுவே கூறுகிறேன் நானும் உன்னை குற்றம் குறை அணுகிறாமல் தேடுகிறேன் நானும் உன்னை தேடுகிறேன் நானும் உன்னை புவனமெல்லாம் தேடுகிறேன் தட்சண புவனமெல்லாம் சுவாமி கற்றவர்கள் பாதத்தை அடைய நாம் திரையில் கொண்டே மாதா பிதா சீர்வாதத்தை அடையும் திரையில் கொண்டே நத்தமுடைய சாசமுடன் அறிகிறனார் அருளாளே நத்தமுடைய சாசா நத்தமுடையார் சாசா ஐயனுடைய அருளாளே நத்தமுடையார் சாசா அழகுடனே அருளாளே ஐயனோட அருளாளே ஹரிகர புத்திரனா பங்குனி மாதத்திலே 18ஆம் தேதியிலே அழகு உத்திர நட்சத்திரத்தில் இருக்கும் சிவனாருக்கும் நடுமுதித்த பாலகனாக நத்தமுடைய சாசா நத்தமுடையார் சாசா அழகுடன் பிறந்து நத்தமுடையார் சாசா நத்தமுடையார் சாசா எங்கள் ஐயன் வந்து பிறந்த நேரம் அரச மகண்டவதிநாதன் சிவன் என்று பெருமாள் சிவ கொழுந்தில் பிறந்தவர் நான் சிவன் என்ற பெருமாளும் சிவ கொழுந்தாக பிறந்தவன் நான் சிவன் என்ற பெருமாள் நல்ல ஆடகுரு சன்யாசி ஆடகுரு சன்யாசி சிவன் என்ற பெருமாளோடு சன்யாசி ஆசி ஐயன் வீரமாக பிறந்தவர் என் வீரபுத்திரன் அருளாளே மாகாளி கதைகள் பாட மாகாளி கதைகள் பாட மங்கை தலைமகளை அருள்முறிவா மாகாளியுட கதைகள் பாட மாகாளியுட கதைகள் பாட மாயவனே அருள் உரிவா தேவி அஷ்டை எட்டு காளிமார்கள் மகாளி அருளாளே மணிவிளக்கில் பிறந்த தெய்வம் தாயான பேச்சி அம்மா சுரலை மாடனோடு
சுடுகாட்டு காளி அம்மா அம்மா என் கருங்காளி செங்கால் காளி வீரபுத்திர காளியாக ஆக ஆக ஆறாளை ஒரு முகம் வீரபுத்திர காளியாக வீரபுத்திர காளியாக வாராளே ஒரு முகமா அஷ்டகாளி கரைகள் பாட மாயவனை அருள் புரிவாய் தாரகை அவதாரமாக செங்காளி சுரூபமாக என் சித்தி வழி மறைத்தவள் என் ஊரை காக்கும் அம்பிகை ஊரை காக்கும் அம்பிகை தாயான இசைக்கு அம்மா ஊரை காக்கும் அம்பிகையாள் ஊரை காக்கும் அம்பிகையாள் அம்மையான இசைக்கு அம்மா தேவி அயோத்தியில் பிறந்தவர் ஹரிராமன் தங்கை அம்மா என் கரும ஹரி உருமா என் அக்கினி மாறியாக மாறி மாறி பிறந்தவர் மாறி மாறி பிறந்தவர் என் அம்மையான மாரியம்மா மாறி மாறி பிறந்தவள் மாறி மாறி பிறந்தவள் அக்கினி மாரியம்மா வேம்பு வந்து பிறந்த நேரம் அவள் விளையாட பின் பிறந்தாள் அவை வேப்பிலையை காளியாக வாராளே உருமுகமா இந்த தோளாப்பண்ணை நகரதியிலே அவர் கும்பிடு குல தெய்வமாக தேவி பாண்டியமா தெய்வமாக பாண்டியர் குல தேவியாக என் அஷ்டகாளி அவதரித்தார் பாண்டியமா தேவியா மாகாளி அவதரிக்க போறார் நீர்வளம் நிலவளம் கோல்வளம் கொடிவளம் கனவளம் கல்விவளம் பொருந்திய நாடு அழகான இந்த தோளப்பாப்பண்ணனை ஆமா தோளாப்பண்ணைகளை அமர்ந்து அருள்வாளிக்கும் தெய்வமாக தெய்வமாக இந்த உலகையாளும் உலகையாளும் அம்பிகை உலகம்மன் உலகம்மன் அல்லவா அந்த உலகம்மனுடைய அருளாலே தர்மசாஸ்தா தர்மசாஸ்தா நத்தமுடையார் நத்தமுடையார் சாஸ்தா அரசமகன் அவசிநாதன் சிவன் அணைந்த பெருமாள் சிவன் அணைந்த பெருமாள் என் ஐயா மணிவிலைக்கிலே பிறந்து மாயமாக அவதரித்து தீச்சுடலில் பிறந்ததனால் சுடலை மாடன் என்றும் சுடலை மாடன் என்றும் மையானம் போக வேண்டும் என்பதனால் மாயாண்டி என்றும் மாயாண்டி என்றும் ஐயா முண்டமாக உருண்டதனால் முண்ட சுவாமி என்றும் முண்டன் சத்ராதி தாய்க்கும் தாயான என் அம்பிகை பேச்சு பிரம்மராஜுதை பிரம்மராஜுதை இல்லையா ஆமா அருள் கொடுக்கும் தெய்வமான அம்பிகை அஷ்ட எட்டு காளிமார்கள் அஷ்ட காளிமார்கள் ஒரு சிறுவமா ரெண்டு சிறுவமா எட்டு சிறுவம் இல்லையா இந்த உலகை ஆள்வதற்கு உலகம்மனாகவும் உலகம்மனாகவும் முத்தாக அவதரித்ததனால் முத்தாரம்மை என்றும் முத்தார அம்மை என்றும் என் அம்பிகை அகிலம் போற்றும் தெய்வியாக சரி அயோத்தியில இருந்து பிறந்து வருகின்றாள் அல்லவா அப்பேர்பட்ட அம்மை மகிஷாசூர மர்த்தினியாக இந்த மகிடானுடைய தலையை அறுப்பதற்கு இந்த மாகாளி அழகாக 8 நாட்களாகவே அரும் கொலுவிருந்து வருகிறார் 9வது நாள் சரஸ்வதி அவதாரத்தோடு 10வது திருநாளிலே மகிஷாசுர மத்தினியாக காளி பிறையமைத்து அமைந்து கொண்டிருக்கிறாளே இருக்கின்றாள் அல்லவா அப்பேற்பட்ட அம்பிகை எங்கே தோன்ற போகிறார் எங்கே எப்படி நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கூடமலை பொழியும் நாடு குளிர்ந்த தண்டல் வீசும் நாடு கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்த தண்டல் வீசும் நாடு அழகு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாச்சி மலரும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாச்சி மலரும் நாடு சுவாமி கண்ணில் செல்லில் விளையும் நாடு கதலி கொலை வழுக்கும் நாடு மானிருந்து விளையாடுவா மானிருந்து விளையாடுவா
மயிலிருந்து சிறகுணர் உணர்த்தும் தேனிருந்து கவிவா செல்வமுள்ள நாடது வடக்கனல்ல பிளாமரம் மரமா வடக்கனல்ல பிளாமரம் மரமா வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு வடக்கனல்ல பிளாமரமா வடக்கனல்ல பிளாமரமா வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு மாடு கட்டி போரடி அடைக்கும் அது ஜன்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடதுதான் ஆனை கட்டி போரடிக்கும் அழகான நாடதுதான் ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடதுதான் ஆனை கட்டி போரடிக்கும் அழகான திருநாடது அங்கு மாதம் 3 மலை பொழியோ மாதம் 3 மலை பொழியோ மாதம் 3 மலை பொழியோ வருடம் 3 பயிர் விளையோ வருடம் 3 பயிர் விளையும் மாதமும் மாறி மழை பொழியோ மழை பொழியோ மழை பொழியோ வருடமும் பூவு தான் விளையோ தான் விளையோ தான் விளையோ அழகான நாடான நாடு நல்லதொரு சீமை நல்லதொரு சீமை மாதம் 3 மழை வருடம் 3 பயிர்கள் விளைகின்ற நாடு நீரின்றி அமையாது உலகம் நீரின்றி இப்போ நீரை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா வீணாக்கி கொண்டு இருக்கோம் கண்டிப்பா நீரின்றி அமையாது இவ்வுலகம் இந்த உலகம் வந்து எவர் சொன்னாலும் அழிய போவது கிடையாது 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 சந்ததி சந்ததியாக மாறி மாறி வரும் வந்து கொண்டே இருக்கும் உலகம் அழியுமா அழியாது இந்த இறைவனுடைய மகத்துவம் இந்த களி மிகுந்த இந்த களி குறும்பை அடக்குவதற்கு அட்ட காளி வர வேண்டுமானால் வர வேண்டுமானால் பார் உலகம் அவனி லோகம் சரிதான் மேநாடு கீநாடு எத்தேசமாக இருந்தாலும் சரி அங்க பெண்களுடைய ஆட்சி எப்போ அதிகரிக்கிறதோ சரி அன்றுதான் இந்த உலகம் அழியும் என்று சொல்வார்கள் சரிதான் உலகமெல்லாம் பெண்ணாக இருந்தா என்ன ஆகும் ஒன்று செய்ய முடியாது அடுத்து குழந்தை இருக்காது ஆமா அதானே அதான் உண்மை அப்ப வாரிசு இல்லைன்னா அந்த குடும்பம் அதோட முடியுது இறைவனுடைய அருளால இறைவனிடமே ஐக்கியமாகி விடுவோம் கண்டிப்பா அப்படிதானே தம்பி முத்தி கிடைக்கும் என் தாயான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்கீர் கண்ணி செங்கீர் அழகி பால மனோன்மணியாக விளங்குகின்ற என் பெருமாள் ஹரிராமன் ஸ்ரீ கோபால கிருஷ்ணனுடைய தங்கையாக அவதரிக்க போகின்றாள் எப்பேற்பட்ட நாடு எப்பேற்பட்ட நாடு கோசலையின் தலைநகரமாக விளங்கும் தலைநகராக விளங்கக்கூடிய கோசலையின் தலைநகரம் வாழும் அயோத்தியாபுரி பட்டணம் அந்த அயோத்தியை ஆளுகின்ற தசரத மன்னன் மனைவிமார்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல எத்தனை நமக்கெல்லாம் தெரிஞ்சது கோசலை கைகேசி சுமித்ரை 3 மனைவி பெண்கள் தசரதனுக்கு 63,000 மனைவிகள் 60,003 மனைவிகள் அவனுடைய உயிர் நாமம் இருந்தது 60,003 நாள் தான் தினமும் மனக்கோலத்துல இருந்தாதான் அவனுக்கு அழிவு கிடையாது அப்படி ஒரு சாபத்தை பெற்று இருக்கின்றார் அதனால நித்தம் ஒரு கல்யாணம் நம்ம அப்படி இருக்க முடியுமா அது எப்படி கோசலை கைகை சுமித்ரை என்று சொல்லுகின்ற 3 மனைவிமார்களை மணமுடித்து கோசலையும் தலைநகராக விளங்கும் சரி வாழும் அயோத்தியாபுரி பட்டணத்தை தாங்கி நிற்கின்றது எதையா என்ன அந்த நாகங்கள் கொலுவிருக்கின்ற அந்த நாகலோகப்பட்டினம் அந்த நாகத்திற்கு தலைவனாக நாகத்திற்கும் தலைவனாக நாகலோகமதியிலே நாகத்திற்கும் தலைவனாக நாகத்திற்கும் தலைவனாக நாகலோகம் இருக்குதையா நாகனுக்கும் தலைவனாக நாகங்களுக்கும் தலைவனாக நாகலோகம் இருக்குதையா அருமை நாகலோக தலைமதியிலே நாகமுடி ராஜமன் மன்னன் நாக கண்ணி பெண்ணோடு மன்னவரும் தேவியா கணவனும் மனைவியும்
கணவனும் மனைவியும் அம்மா. புவனத்தில் ஆண்டுவா கணவனோ மனைவியுமாக கணவனோ மனைவியுமாக நாகலோகத்தில் ஆண்டு வாரா நாகத்திற்கும் தலைவனாக நாகராஜன் நாகக்கண்ணி என்று ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஒருவனுக்கு ஒருத்தி என்றும் ஹரிராமன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா பிறக்க போறார். சரிதான். அப்ப ஹரிராம ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஆண்டவர் ஆண்டவர் அல்லவா? அப்போ அந்த நாகராஜனுக்கு மட்டும் நாகக்கண்ணி தோகக்கண்ணி நல்லக்கண்ணின்னு பேரா? அது கிடையாது கிடையாது. அந்த நாகக்கண்ணி தோகை விரித்ததனால் தோகக்கண்ணி என்றும் சரி நளினமாக நளினம் புரிந்ததினாலே நளினக்கண்ணி என்று பெயர். பேர் முப்பேரோட அம்மா ஒருத்தி தான். ஆமா நாகக்கண்ணி. என் நாகக்கண்ணி நாகராஜனோடு நாகராஜனோடு நாகலோக பட்டணத்தில் பட்டணத்தில் நாகராஜன் ஒரு பெரும் கோட்டையாக போட்டு ஆண்டு வருகிறான். ஆண்டு வருகிறான் அல்லவா? எவ்விதமாக ஆண்டு வருகிறான்? எவ்விதமா? சூழ நல்ல அரண்மனையா, சோழ நல்ல அரண்மனையா, சூழ நல்ல அரண்மனையா, சோழ நல்ல அரண்மனையா, சூழ அரண்மனையா, சுற்றி கட்டும் மாமரேயா, மாளிகையும் ஒன்னா, மாளிகையும் ஒன்னா, மனப்பொழியும் நங்கத்தாரே, மாளிகையும் பொன்னாலே, மாளிகையும் பொன்னாலே, பொன்னாலே, மனப்பொழியும் தங்கத்தாலே, மான மாளிகை கூட நல்ல கோபுரமா, மன்ன அடி மன்னவரா, மக்கள் போற்றும் மன்னனாக ஆறில் ஒன்று கடமை வாங்கி, ஒன்று கடமை வாங்கி, அசையாத மணியும் கட்டினார். ஆறில் ஒரு கடமை வாங்கி, ஆறில் ஒரு கடமை வாங்கி, அசையா மணியும் கட்டி நாகமுடி ராஜமன்னன் மன்னன் அதி மன்னனாக மதுரமுடி தரித்தவன் அவனி சூழ தேசமெல்லாம் பாறையிலே உலகமெல்லாம், பாறையிலே உலகமெல்லாம் சிறப்புடன் ஆண்டுமா உலகமெல்லாம், பாரான உலகமெல்லாம் மிக சிறப்புடனே ஆண்டு வாரா. மன்னாதி மன்னனாக மகிடமுடி தரித்த வேந்தனாக அரசு பரிவாரம் செய்து வருகிறான். செய்து வருகின்றான் நாகமுடி ராஜ மன்னன். மன்னனுக்கு எல்லா சொத்து சுகம் குறைவு இருக்குமா? ஏகபோகமாக எல்லாம் இருக்கிறது. 16 செல்வங்களும் இருக்குகின்ற இடத்திலே நிறைந்து இருக்கிறது. ஆமா. அந்த களஞ்சியம் எல்லாம் அங்கே நெல் குவளையம். ஆமா குவளையம். வேளாண்மை செழிச்சாதான் ஆமா மக்கள் பட்டினி இல்லாம சாப்பிட முடியும். சாப்பிட முடியும் அல்லவா? அப்படித்தானே? கண்டிப்பாக. அந்த இறைவனுடைய அருளாலை அருளாலை மாதம் 3 மழை வருடம் 3 பயிர்கள் அந்த பூமியிலே விளைகிறது. விளைகின்றது நாகலோக பட்டணத்திலே. நாகலோக பட்டணத்தை ஆண்டு வருகிற நாகமுடி ராஜமன்னன், நாகமுடி ராஜமன்னனுக்கு நாகக்கண்ணி அம்மாள் என்று ஒரே ஒரு மனைவி. ஒரு மனைவி. அருமை பெருமையாக, அருமை பெருமையாக நாடு போற்றும் மன்னனாக ஆண்டு வருகிறான் ராஜன். ராஜன் அப்படி ஆண்டு வருகிறான். உலகம் போற்றும் மன்னனாக பார் புவனம் எல்லாம் ஆண்டு வருகின்ற மன்னனுக்கு எல்லா வளங்கள் இருக்கிறது, இருக்கின்றது. நாட்டு மக்களுக்கு ஏதாவது குறைவுண்டா? ஒரு குறையும் கிடையாது. கிடையாது. ஆமா மன்னனே எப்படி இருக்கிறான்? சரிதான். 6 கடமை. நாட்டிலே விளைகின்ற நவதானியங்களை 6 பங்காக வைத்து 6 பங்காக வைத்து மக்களுக்கு 5 பங்கு, மன்னனுக்கோ 1 பங்கு. அந்த 1 பங்கு கூட என்றாவது ஒரு நாள் மழை இல்லாமல் இருக்கின்ற நேரம் மன்னன் எடுத்து கொடுக்கணும் மக்களுக்கு. மக்களுக்கு கொடுக்க வேண்டாம். அதான் மன்னன் அல்லவா? நீதி அரசன். ஆமா. மாதம் 3 மழை சும்மா முடியல. வேதங்கள் ஓதும் வேதியர்களுக்காக ஒரு மழை, வேதம் ஓதிடும் வேதியருக்கு ஒரு மழை. எங்க ஆத்தா அம்மைக்காக ஒரு மழை, ஒரு மழை. மாது கற்புடைய மங்கைமார்களுக்கு ஒரு மழை, ஒரு மழை. வேதம் ஓதும் வேதியர்களுக்கு ஒரு மழை, ஒரு மழை. நீதி நெறி தவறிடாத மன்னனுக்கு ஒரு மழை, மன்னனுக்கு ஒரு மழை. மாது கற்புடைய மங்கை நம்ம பெற்றெடுத்த ஆத்தாக்காக ஒரு மழை இல்லையா?
இப்படி மன்னன் சிறப்பாக இருந்தாலும் அந்த நாடுக்கு பஞ்சமே கிடையாது. கிடையாது கிடையாது. அதான் மாதம் மாதிரி மழை பொழிந்தது. ஆமா, எங்க பார்த்தாலும் தண்ணி தட்டுப்பாடு இல்ல. இல்ல பச்சை பச்சேன்னு இருக்கு எங்க பார்த்தா. ஆடு மாடு கடிப்பதற்கு எங்க பார்த்தாலும் புல்லுக்கு தட்டுப்பாடு இல்ல. தட்டுப்பாடு இல்ல. ஆமா. அந்த நேரம் நாகராஜன் ஆண்டு நின்ற நேரம். ஆமா. அவனுக்கு ஓரா நல்லா படித்தலமா, ஓரா படித்தலமா, உப்பெரிக்க மேடைக ஓரா நல்லா படித்தலமா, ஓரா படித்தலமா, உப்பெரிக்க மேடைகளா. அது நாகமுடி ராஜமன்னனுக்கு இரண்டாம் படித்தலமா, அழகு ரத்ன சிம்ம சாவடியா மூன்றாம் படித்தலமா, மூண்டா நல்ல படித்தலமா, படித்தலமா முத்துவல்ல கூடாரமா, நல்ல படித்தலமா, படித்தலமா ஒப்பரிக்க மேடைகளா. அழகு நாங்காம் படித்தலமா, நாகரத்ன மேடைகளா, ஐந்தாம் படித்தலமா, ஐம்பொன்னால் சாவடி ஆறாம் படித்தலமா, அரங்கரங்க சாவடி ஏழா நல்ல படித்தலமா, ஏழா நல்ல படித்தலமா, ஏழு வர்ண கூடாரமா, ஏழு நல்ல படித்தலமா, ஏழு நல்ல படித்தலமா, எழுந்தரிக்க மேடைகளா. அவருக்கு ஒன்பதாம் படித்தலம் ஊளை போல் சாவடி பத்தாம் படித்தலம், பத்தாம் படித்தலமா, 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 பளிங்கு மாமேடைகளா, பளிங்கு மாமேடை பத்த நல்ல படித்தலமா, பத்த நல்ல படித்தலமா, படித்தலமா, பளிங்கு மாமேடைகளா, பளிங்கு மாமேடைகளா. பால் பவுசோடு பாக்கியத்தோடு ஆண்டு வருகிறான் நாகராஜன். நாகராஜன் ஆண்டு வருகிறான் அல்லவா. நாட்டு மக்களுக்கும் குறை இல்லை. குறை இல்லை. நாட்டு மக்களுடைய குறை அறிந்து வருகிறான் மன்னன். மன்னவன் நாட்டு மக்களுடைய குறையை அறிந்து வருகின்றார். வீட்டினுடைய குறை யார் அறிவார்? பெண்கள் தான் அறிய வேண்டும். அந்த பெண்ணாகப்பட்ட அம்மைக்கு தான் தெரியும் கஷ்டம். கண்டிப்பா. பிள்ளை இல்லை என்று சொன்னா எத்தனை இன்னல்கள் வரும். கண்டிப்பாக வரும் அல்லவா. நாகராஜனுடைய கோட்டையில எல்லா வளங்களும் இருக்கிறது. எல்லா வளங்களும் இருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு வளம் இல்லை. ஒரே ஒன்றுதான் குறைவாக இருக்கிறது. அந்த புத்திரி சந்தானம் மட்டும் இல்லாமல் இருக்கின்றது. இருக்கிறது. ஆமா, குழந்தை செல்வம், குழந்தை கனி என்று சொல்வார்கள். ஆமா, பிள்ளை கனி. அந்த கனி இல்லை என்று சொன்னா ஒண்ணுமே இல்லை. ஒன்றுமில்லை. இறைவனுடைய அருளாலே குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் குழந்தையினுடைய அருமை தெரியும். ஆமா, 5 பிள்ளை 6 பிள்ளை 7 பிள்ளை வச்சிருக்கவங்களுக்கு குழந்தையினுடைய மவுசு தெரியாது. தெரியாது தெரியாது. ஒத்த பிள்ளை வச்சிருக்கீங்களா? ஆமா, கடவுள் கொடுத்த வரம். அந்த ஒத்தைக்கு ஒரு பிள்ளையே அது கடவுள் கொடுத்த வரம். ஆமா, பேணி வளர்ப்பா, பேணி வளர்ப்பா, கடவுள் கொடுத்த வரம். ஆமா, கடவுள் கொடுக்கலன்னா வரம் கிடையாது. இல்ல, இன்னாருக்கு இன்னபடி என்று எழுதீசன் அந்நாளிலே ஒரு நாளும் முகடனே அல்ல. முகடன் அல்லவே அல்ல. நாம் பிறகுகின்ற நேரமே எழுதிருவான், தலையில எழுதிருவான். என்னன்னு ஆதியில எழுதின எழுத்தை எவராலும் அடுத்து அழித்து எழுத போறது கிடையாது. ஆமா, அந்த நாகமுடி ராஜமன்னன் மனைவியானப்பட்டவள் நாகக்கன்னியானவள். அம்மா அம்மா, நாகக்கன்னி பெண்ணால் முகத்துல அப்படி இருக்கு. முகம் அப்படி இருக்கு. கணவன் காடு சுத்தி வனங்கடந்து வர்றான். எப்படி வர்றான்? எப்படி வருகிறான்? காடு செடி வனம் நகரம் எல்லாம் சுத்தி பார்த்து தன்னுடைய அரமனைக்கு வரக்கூடிய நேரம் நாட்டு மக்கள் குறையறிந்து வருகிறான். ஆமா, அந்த நாகராஜன் வருகின்ற நேரம் வரக்கூடிய நேரம் அம்மையான நாகக்கன்னி பெண்ணால் எப்படி வருகிறாள்? எப்படி வருகின்றாள்? பன்னீர் செம்பில் ஜலங்கள் கோரி ஜலங்கள் கோரி ஜலங்கள் கோரி பாத பூசை நடத்திடுவாள். பாத பூசை நடத்திடுவாள். பன்னீர் செம்பில் ஜலங்கள் கோரி ஜலங்கள் கோரி
வரங்கள் கோரி பாதபணிவிடை செய்திடுவாள் பாத பூசை நடத்திடுவாள் பொண்ணு நல்ல செம்ப எடுத்து அவள் பொற்பாதும் விளக்குவாளா நாகராஜன் அரமனையில் நாகராஜ மன்னனுக்கு பாத பூசை நடத்திவாள் நாகமுடி ராஜ மன்னனுக்கு நாகமுடி ராஜனுக்கு பாத பூசை நடத்திவாரா மன்னா மன்னாதி மன்னவா எங்கனவா மன்னவா எனக்கு வைத்த பிராணநாத ஆசை மன்னா நேச மன்னா மன்னா என்ன பாவம் நாமல் செய்தோம் ஒரு பாவம் செய்யவில்லையே பாத பூசையில் மண்டிட்டு மணங்கி நின்றாள் நாகக்கண்ணி பெண்கொடியாள் அவள் முத்து போலே கண்ணீரை போலே கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோரையிட்டாள் கணவனுடைய முன்மதால் காயிலையால் அழுதுவார் கணவனோட முன்னாலே நாகக்கண்ணி அழுதிடுவாள் மன்னாதி மன்னாமை கிடமுடி தரித்த வேண்டாம் மகன்மணி தரித்த வேண்டாம் நாகராஜனுக்கு பாத பூஜை செய்கின்ற நேரம் செய்யக்கூடிய நேரம் சேத்தில் மலர்ந்த செந்தாமரை முகம் எப்போது இருக்குமே சேத்தில் மலர்ந்த செந்தாமரை இதழாக இருக்குமே இருக்கக்கூடிய முகம் இன்று என்ன வாடி இருக்கிறது அழகாக வாடி இருக்கிறது ஆமா அந்த முகம் வாடுமா வாடாத திருமுகம் அழகு திருமுகம் ஆமா அப்பேற்பட்ட வாடா திருமுகம் எதற்கடி வாடி இருக்கிறது என்ன காரணம் ஏன் வாடி இருக்கு கணவா மன்னவா எனக்கு வாய்த்த பிராணநாதா மாலையிட்டு நாளாகிவிட்டது மைந்தன் வரம் இல்லை மன்னா உங்களை கரம் பிடித்து ஆமா வெகு நாளாகிவிட்டது காலங்கள் வெகு ஆகிவிட்டது கை குழந்தை நமக்கு இருக்கா இல்லையே பிள்ளை இல்லை என்று மாநிலம் குவளையம் எல்லாம் பேசுகின்றார்களே மன்னா எங்கனவா மன்னவா என்னை மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தோர் பேசுகிறார் இருசி நல்ல மலடி என்று பேசுகிறார் மலடி என்று மன்னவா எல்லோரும் பேசுகிறார் எங்கனவ மன்னவன் எனக்கு வாய்த்த பிராணநாதா ஆசை மன்னா நேச மன்னா அன்புக்கு தான் முகந்தனா நான் பாவி சண்டாளி ஏது பாவம் அறிந்து நான் பாவி சண்டாளி ஏது பாவம் அறிந்தேனா மன்னா பிள்ளை இல்ல வாசலுக்கு பெரியோர்கள் வருவார்களா மதலை இல்ல வாசலுக்கு மறைமுனிவர் வருவார்களா மன்னா ஆண்டியைத்தான் நானும் அடித்தேனா அறக்குடுமை செய்தேனா அது நானும் செய்தேனா சொத்தை குறைத்தேனா சொத்தை நான் குறைத்தேனா குணமர கலந்தேனா சொத்தை நானும் குறைத்தேனா குணமர கலந்தேனா
பச்சிவாலும் கூடதிலே பாம்பை பிடித்து அடித்தேன் தாயில்லா குழந்தைகளை தலையில் எட்டி அடித்தேன் இதுவாய் ஆர்பிச்சைகளை பாதி இதுவாய் ஆர்பிச்சைகளை இதுவாய் ஆர்பிச்சைகளை கெடுவாக கெடுத்தது நான் கெடுவாக கிடைத்தேனா கணவா மன்னவா மன்னவா எனக்கு வாய்த்த பிராணநாதா ஏது பாவத்தையும் நான் அறியவில்லை ஒரு பாவமும் நான் செய்யவில்லையே ஆண்டி அடித்தேனா அற கொடுமையானது செய்தேனா சொத்தை முறைத்தேனா குறமரக்கா அளந்தேனா கன்றுக்கு பாலிடாமல் நான்பாவி ஒற்றிலே கறந்து கொண்டேனா அதுவும் இல்லையே பிறருக்கு கிடைக்கின்ற படியை நான் தட்டி பறித்தது உண்டா அதுவும் கிடையாது 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 செய்யவில்லை ஏது பாவத்தை செய்தேன் ஒரு பாவம் செய்யவில்லையே நான் மட்டும் மலடியான மலடியா இருக்கின்றேன் எல்லையிலே மேய்ந்து வருது சரிதா குப்பையிலே மேய்ந்து வரும் குறுங்கோழி எல்லையிலே ஓர் மரமாம் ஏழைக்காய் காய்க்கு மரம் அப்பேற்பட்ட மரம் ஏழைக்காய் காயாமலே இனத்திலும் தாழ்வாகி விட்டேன் என் இனம் அப்படி இருக்கு என்ன செய்வது பிள்ளை இல்லை இல்லை என்று மாலையா அழுது கொண்டிருக்கிறாள் நாகக்கண்ணி பெண்குடியாள் நாகக்கண்ணி பெண்குடியானவள் வெண்குடியானவள் எங்கனவா மன்னவனே எங்கனவா மன்னவனே எனக்கு வாய்த்த பிராணநாதா கணவா மன்னவனே மன்னவனே எனக்கு வாய்த்த பிராணநாதா மன்னா 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 என்று அழுது புலம்புகிறார் புலம்புகின்றாள் அப்படி புலம்புகிற நேரம் அம்மா ஒன்றுக்கு மஞ்ச வேண்டும் ஒரு கவலைப்பட வேண்டாம் தாயே நீ ஒன்றுக்கு மஞ்ச வேண்டாம் ஒரு கவலைப்பட வேண்டாம் அந்த ஈசனுடைய அருளாலே நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும் கிடைக்கும் உண்டுனா உண்டு இல்லன்னா இல்ல 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 ஒண்ணும் செய்ய முடியாது அதனால் இறைவனுடைய அருளாலே இந்த நாகமுடி ராஜமன்னன் மனைவிக்கு ஆறுதல் வார்த்தை ஆறுதலை உரைக்கின்றான் மனைவிக்கு அண்ணனும் கணவன் மனைவியும்னா அப்படி இருக்கணும் ஆமா கண்டிப்பாக ஈர் உடல் ஓர் உயிராக இருக்கணும் ஒரே உயிராக இருக்க வேண்டும் அடியே அம்மா நமக்கு குழந்தை நான் மனசுல என்ன நினைக்கிறேன் சொல்லணும் கணவன் நினைப்பது மனைவி சொல்ல வேண்டும் அதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க என்ன நம்ம அம்மா சொல்லுவோம் எங்க நான் அதை நினைச்சேன் நீ உடனே சொல்லிட்ட கரெக்டா சொல்லிட்டீங்க அதான் உண்மை அங்க என்ன அதே போல அங்க இவங்க சொல்லும் போது அவங்களுக்கும் அதே வார்த்தை வரும் ஆமா அதுதான் உள்ளன்பு அதுதான் ஈர் உடல் ஓர் உயிர் சரிதான் கணவன் என்ன செஞ்சாலும் மனைவிக்கு தெரியும் கண்டிப்பாக மனைவி என்ன செஞ்சாலும் கணவனுக்கு தெரியும் அப்படித்தானே அம்மா அந்த நாகராஜன் நகமும் சதையுமாக கண்ணும் இமையுமாக அழகாக வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்கலன்னா தம்பி வீதிக்கு வந்துருவோம் கண்டிப்பா அந்த இறைவனுடைய அருளாலே நாகமோடி ராஜமன்னன் ஆண்டவன் அருளாலே ஆண்டவனுடைய அருளாலே அந்த மனைவியுடைய இடமதிலே ஆறுதல் உரைவாரான மனைவி இடமதிலே நாகராஜன் கொள்ளுவாரா நாம காசுக்கு பிள்ளை வாங்கி பிள்ளை இல்லா வாசலை காசுக்கு தான் பிள்ளை வாங்கி கடத்திருவில் விட்டோமா இந்த கண்ட ஜனம் ஒப்பிடும் கடத்தெருவில் விட்டோமானா கண்ட ஜனம் ஒப்பிடுமா துட்டுக்கு தம்பிள்ளை வாங்கி தூரத்து பந்தலிலே விட்டவா ஒப்பிடுவா எங்கடவா
மன்னவனே மன்னவனே எனக்கு வாய்ந்த பிராணநாதா அடி கணவா மன்னவனே மன்னவனே எனக்கு வைத்த பிராணநாதா நாகராஜன் இடத்திலே சொல்லுகின்ற நேரம் அம்மா ஆமா ஏன் குழந்தை இல்லை இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆமா இப்ப பார்த்தாலும் புலம்பாத புலம்பாத நம்மளுடைய இடத்துல தான் பொன்பொருள் நிறைய இருக்குதுல்ல. ஏகப்பட்டது இருக்குது. சொத்து சுகம் மண்மனை மாட மாளிகை பணம் துட்டு ஒரு புத்திரனுக்காக ஒரு புத்திர சந்தானத்துக்காக வேண்டி ஒரு குழந்தைக்காக வேண்டி தான் பெத்தெடுக்க வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி அவனுக்கு தான் துடிக்கும். கண்டிப்பாக அப்படிதானே? அப்பேற்பட்ட குழந்தை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க தவித்துக் கொண்டிருக்கின்றான். நாகராஜன் நினைக்கிறேன் சொத்தே வித்தாலும் சரி ஆமா குழந்தை வேணும் வேணும் வேணும். தன் நாட்டு குடிமக்களுக்கெல்லாம் எப்படி வருகிறான், எப்படி செய்கிறான், தான தர்மங்களை செய்கின்றான். அவனி சூழ 56 தேசத்து மன்னர்களுக்கும் அறிக்கை எழுதுகிறான். ஆமா நாட்டு நகரம் நாட்டு மக்கள் சரி ஏழை எளிய மக்கள் அனைவர்களும் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். இந்த நாகராஜ மன்னன் தமக்கடிக்கிற நேரம் அடிக்கக்கூடிய நேரம் அவனி சூழ மன்னர்கள் படை பட்டாளத்தோடு குடிமக்களோடு வருகிறார்கள். அந்த நாகராஜன் எப்படி தான தர்மம் செய்து வருகிறான், எப்படி செய்து வருகிறான். அவன் அன்னம் என்று கேட்டவர் அன்னம் என்று கேட்டவர்கள் அன்னட்சத்திரமை நாகமுடி ராஜமன்னன் நாகமுடி ராஜமன்னன் குழந்தைக்காக வேண்டிய நாகமுடி ராஜமன்னன் நாகமுடி ராஜமன்னன் அல்லோ நல்ல அந்த வேதியற்கு அரசமரம் படி துறை கோவில் கண்ட இடங்கள் கோபுரத்தை நாட்டுவானே அந்தன வேதியருக்கு அந்தன வேதியருக்கு அரசமரம் படி துறைங்க அந்தன வேதியருக்கு அந்தன வேதியர் அரசமரம் படி துறையா நல்ல காலத்திற்கு காதவர் கல்மடம் அமைதானே தூரத்துக்கு தூரவழி தூரத்துக்கு தூரவழி தூரத்துக்கு தூரவழி சுமைதாங்கி நட்டி வைத்து சுமைதாங்கி நட்டி வைத்தார் தூரத்துக்கு தூரவழி தூரவழி சுமைதாங்கி நட்டி வைத்து நாட்டி வைத்து நாட்டி வைத்தார். நாகமுடி ராஜமன்னன் ஒரு குழந்தைக்காக வேண்டி ஒரு குழந்தைக்காக வேண்டி தான தர்மம் 32 வகையான தான தர்மம் செய்து வருகின்றான் நாகமுடி ராஜமன்னன். அன்னதானம் சொர்ணதானம் பூமி தானம் பூதானம் வஸ்திரதானம் வஸ்திரதானம் பூதானம் பூமி தானம் கோதானம் என்று சொல்லுகின்ற புண்ணிய தானங்களை எல்லாம் செய்து பார்க்கிறான். அந்த வேதியருக்கு அரச மரம் படித்துறை கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் கோபுரத்தை கட்டினான். அன்னம் என்று கேட்டவர்களுக்கு அன்னச்சத்திரம் அன்னச்சத்திரத்தை அமைத்தான். தண்ணீர் என்று வாரவர்களுக்கு தண்ணீர் மடம் அமைத்தான் அமைத்தான். பாலில்லா குழந்தைக்கு ஒரு பால் மடத்தையும் அமைத்து வைத்தான் அல்லவா. எது வேணும் என்ன இடம் இல்லையா, பூமி தானம் கொடுக்கின்றான். ஆடை இல்லையா, நாகராஜன் செய்த காலத்துல விலைவாசி கம்மி 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 அது ஃப்ரீயா கொடுத்தான். ஆமா, அந்த நாகமுடி ராஜமன்னன் 32 வகையான தானத்தையும் செய்து பார்க்கிறான். தானத்தையும் செய்து பார்க்கின்றான் அல்லவா. பெரியவன் எல்லாம் சொல்லுவா இல்லையா, என்ன தானம் செய்தால் வானவர் நாடு வழி திறக்கும். வழி திறந்திடும் இல்லையா. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிரையும் காக்கும். தன் உயிரை நம்ம செய்த தர்மம் தான் தலை காக்கும். ஆமா, உயிரை காக்கும். தன் உயிரை கூட காற்று நிற்கும். ஆமா, செய்த தர்மம். மகாபாரதம் என்று சொல்லுகின்ற பெரிய நூலு, பேர் கொண்டவன் பேர் கொண்டவன் அல்லவா. கொடுப்பதிலே கர்ணன் 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 கொடுத்து கொடுத்து சிவந்த கை கரங்கள். ஆமா,
அவருக்கே அவர் செய்த பாவ புண்ணியத்தின் பலனால் தான் அந்த உயிரை கொஞ்ச நேரம் காத்துச்சு. சரிதான். அம்மா தான தர்மம் முடிஞ்ச அளவு செய்யணும். நம்மகிட்ட எவ்வளவு இருக்கோ 50ல 10 எடுத்து 40வது தானத்தை செய்யணும். எத்தனை? 40 செய்யணும், 10 வச்சுக்கணும். அப்போ உங்க குடும்பம் தெருவில் நிற்கும். இருக்கட்டும், 10 வச்சு போதும். ₹1 நம்மளால முடிஞ்ச தானம் செஞ்சாலே போதும். செய்தால் போதும் இல்லையா? அத என்ன சொல்லுவாங்க? என்ன? இந்த கை கொடுக்கிறது வலது கை கொடுக்கிறது, இடது கை அறியக்கூடாது, தெரியக்கூடாது. ஆமா. ஏன்னா அது பின்னால அடுத்தால எடுத்துக்கிட்டு இருக்கும். தானத்தை யார் வேணாலும் செய்யலாம். ஆமா. தர்மம் செய்தால் மட்டும் அது கணவன் மனைவி சேர்ந்து செஞ்சாதான் அதுல புண்ணியம் கிடைக்கும். இந்த நாகமுடி ராஜமன்னன் 2 பேர்களுமாக நின்று கொண்டு தானமும் தர்மங்களும் செய்து வருகிறார்கள். அந்த நாகமுடி ராஜமன்னன் ஒரு குழந்தைக்காக வேண்டி அங்க தர்மம் அது செய்யும் வேலை, தர்மம் அது செய்யும் வேலை, தர்ம பலம் கிடைக்கவில்லை, தர்மம் அது செய்யும் வேலை, தர்ம பலம் கிடைக்கவில்லை. நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி இடமதிலை பெண்ணை நாகக்கண்ணி கீழமையில் சொல்ல கேளா, தர்மம் அதை செய்து தர்மம் அதை செய்து தர்ம பலம் கிட்டவில்லை, தர்மம் அது செய்து பார்த்தோ தர்ம பலம் கிட்டவில்லை. பெண்ணே நாகக்கண்ணி அம்மா எத்தனையோ தர்மங்களை செய்தும் நமக்கு பலன் இல்லாம ஆயிடுச்சு. பலன் இல்லாம ஆகி விட்டது. அந்த நேரம் அறிந்தா எங்க உருண்டாலும் பிறண்டாலும் ஒட்டக்கூடிய மண்ணு தான் ஒட்டும். எவ்வளவு இடம் இருக்கு அவ்வளவு மண்ணு தான் ஒட்டும். ஆமா. எத்தனை குட்டிக்காரன் அடிச்சாலும் கிடைக்காதோ? கிடைக்காது. அந்த இறைவனுடைய அருளாலே நமக்கு குழந்தை இல்லை. பேரழகோடி இன்பம் பிடிமுற்போடு சாக்காலம். ஆமா. தாய் கருவிலை அமருகின்ற நேரமே எழுதிருவான். அப்பவே எழுதிருவான். எழுதுனது யாரு? அந்த லாங்குவேஜ் தெரியாது. சித்திரகுப்த நயினார். யாரு? சித்தப்பாவா? அந்த சித்திரகுப்த நயினார் எழுதி இறைவனுடைய அருளாலே இன்னாருக்கு இன்னபடி என்று எழுதி ஈசன் அந்நாளிலே முகடனே அல்ல. பெரியவெல்லாம் சொல்லுவாள்ல, கோட்டையில் பெண் பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறுமா? போட்ட புள்ளி மாறவே மாறாது அல்லவா? ஒருபோதும் மாறாது. இப்பெண்ணை நாகக்கண்ணி அம்மா நாகக்கண்ணி நமக்கு ஜாதகமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நம் ஜாதக நிலைகளை அறிய வேண்டும். முக்காலம் உணர்ந்தவன் சத்திய பிரமாணம், சத்தியவான். அந்த ஜோதிடரை அழைக்க வேண்டும் என்று நாகராஜன் மனசுல எண்ணம் வருது. அவர் மனதிலே எண்ணுகின்றார். அப்படியா? ஜாதகம் நமக்கு ஜாதகமாக இருக்கணும். ஜாதகம் நமக்கு ஜாதகமா இருந்ததுனால சொன்னாதான் அதுக்கு பேரு ஜாதகம். இல்லன்னா பாதகம். கண்டிப்பா அப்படிதான் ஆகும். ஆமா. இந்த நாகராஜன் ஜாதகம் நாகக்கன்னியால் ரதி குறிப்பையும் எடுத்து பார்க்க வேண்டும் என்று. அப்பா மந்திரி என்ன எந்திரி, கொஞ்சம் எந்திரி. வாங்குற பணத்துக்கு கொஞ்சமாவது வேலை பார்க்க, கொஞ்சமாவது பார்க்கணும் இல்லையா? வடமலை சென்று ஜோதிடனை அழைத்து வா மகனே. அழைத்து வா என்று நாகமுடி ராஜமன்னன் ஜோதிடரை அழைப்பதற்கு மந்திரியை அழைத்திடுவார். பாருமில்ல மந்திரியே வார்த்தை ஒன்று சொல்லை கேளார். பாருமில்ல மந்திரியே ஒன்று சொல்லை கேளா. இங்கு மன்னன் அங்கே அழைத்த நேரம் ஓடி வாரா நாகராஜன் மந்திரிதான் பகவானை வடிவன் என்று
ராஜனை தான் அடிபணிந்தார் நாகராஜன் உரைத்திடுவார் படமலை சென்றல்லவா சென்றல்லவா ஜோதிடரை அழைத்து வாரா அழைத்து வாரோ படமலை சென்றல்லவோ சென்றல்லவோ ஜோதிடரை அழைத்து வாரோ அழைத்து வாரோ அழகு நாகலோகம் தான் கடந்து காடு செடி வனங்கடந்து ஆவாரம் மூட்டு பாதை வனமான வனங்கடந்து காடு செடி வனங்கடந்து ஆவாரம் காட்டு பாதை நாகராஜன் மந்திரிதான் ஜோதிடரை அழைப்பதற்கு வடமலை ஏகி வார சரசுனதி தான் கடந்தா வடமலை ஏகி வார தடை கடந்தா வடமலை ஏகி வார வடமலை ஜோதிடரை வந்து கண்டு வணங்கி நின்றார் நாகராஜன் மந்திரி. நாகராஜனுடைய மந்திரி வணங்கி நிற்கிறான். சுவாமி தங்கம், நீங்க யாரு தங்கம்? ஐயா என்ன நீ யாரப்பா? யாரு எங்க இருந்து இங்க வந்தீங்க தெரியலையே. சொல்லுங்க. அந்த நாகராஜன் மந்திரி சொல்லுகிறார் ஐயா. என்ன? என்னுடைய நாடு நாகலோகப்பட்டினம். நாகலோகப்பட்டினம் இல்லையா? என் மன்னன் பேரு நாகராஜன். நாகராஜ மன்னனுடைய மனைவியாள் பேரு நாகக்கண்ணி. 2 பேருக்கு மாலையிட்டு வெகு நாளாகிவிட்டது. ஆகிவிட்டது. மைந்தன் வரவில்லை. இல்லை. இந்த இறைவனுடைய அருளாலே நாகராஜன் ஜாதகமும் அம்மாளுடைய நிதிகுறிப்பையும் தாங்கள் பார்க்க வேண்டும். எடுத்து பார்த்து ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. எங்களுடைய அரண்மனைக்கு வாருங்கள் என்று சொல்ல. அழைக்க சோதிடரை அழைக்க மந்திரிதான் முன்னடங்க ஜோதிடர் நாம் பின்னுடன் வடமலை தானு விட்டு நதிக்கரை வாழையாக ஜோதிடர் தான் வார நேரம் நாகராஜன் அரண்மனையில் நாகராஜன் அரண்மனையில் இருவேர்கள் ஏகி வரார் நாகராஜன் அரண்மனையில் இருவேறு ஏகி வரா அழகு நாகமுடி ராஜமன்னன் இரு கரம் கூட்டினானே ஜோதிடரை வணங்கிடுவார். முக்காலம் உணர்ந்தவர் ஜோதிட சிகாமணியை அரண்மனைக்கு அழைத்த நேரம் அரண்மனை அழைத்த நேரம் தலைவாசலில் அமர வைத்தார் தாம்பூலமா சித்தனையை எடுத்து வைத்தார் அவருக்கு தாம்பூலமா எடுத்து வைத்த
அழகு நாகராஜன் ஜாதகத்தை 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 எடுத்து வைத்தார் ஒரு முகமா ஒரு முகமா நாகராஜன் ஜாதகத்தை 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 நலமுடனை எடுத்து வைத்தார் எடுத்து வைத்தார் நாகக்கண்ணீர் குறிப்பை தானே அங்கு எடுத்து வைக்க மண்டரித்த குருத்தோலையிலே அருளாலை அருளாலே நாகராஜன் ஜாதகத்தை எடுத்து பார்க்கிறேன். அப்படி புரட்டி புரட்டி பார்க்க சொல்லவும் முடியலையே சொல்லாமையும் இருக்க முடியல. அந்த நாகராஜன் எப்படியா இருக்கிறது? எப்படி அங்கே பாவ ஜாதகமா ஜாதகமா அங்கேதான் இருக்குதையா பாவ ஜாதகமா ஜாதகமா ஜாதகம்தான் இருக்குதையா ஜாதகத்தை கண்ட நேரம் நாகமுடி ராஜமன்னன் அவன் முப்பிரவில் பாவியையா முப்பிரவில் பாவியையா முப்பிரவில் மனிதனாக பாவியையா முப்பிரவில் பாவியையா முப்பிரவில் பாம்புயினோ இவர்கள் மாறி மாறி மாநில மால மதலை இல்லை ஏழு பிறவி பிறந்தாலும் அளவில்லை இல்லை ஆறு பிறவி பிறந்திட்டால் ஆறு பிறவி பிறந்தாலும் மதலையில் ஆறு பிறவி பிறந்தாலும் ஆறு பிறவி பிறந்தாலும் அரசால மதலை இல்லை முப்பிரவில் பாவி இப்பிரவில் அவன் பாம்பாக பிறந்திருக்கிறான். பாம்பு இனமாக இருக்குகிறானே நாகராஜன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி இருவேரும் பாம்பு இனமாக இருந்து கொண்டிருக்கிறார். அன்றொரு காலத்தில் முப்பிரவில் ஒரு வேடுவனாக பிறந்து அந்த அம்மா நாகக்கண்ணி ஒரு வேடுவச்சியா பிறந்திருக்கிறாளே. அவளுக்கு சூழ்மாடுனா போதும். சூழ்மாடுனா ரொம்ப பிரியம். அப்படி சூழ்மானை வேட்டையாடி சாப்பிட்டதுனாலே நாகக்கண்ணிக்கு சூழ் தோஷம் பிடித்திருக்கிறது இல்லையா? இந்த நாகமுடி ராஜமன்னன் மன்னவன் அவன் ஒரு வேடுவனா இருக்குகிறானே. அவனுடைய வேடுவனாக இருக்கும்போது என்ன செய்ய அத்தனையிலே வேட்டையாடுவான். வேட்டையாடுவதுன்னா அவனோட தொழில். ஆமா, தொழிலே வேட்டையாடுவது தானே. அப்ப வஞ்சம் இல்லாம செய்வான் செய்து கொண்டிருக்கிறான். அந்த நாகராஜன் செய்த பாவத்தின் பலனாலே கர்ம வினையானது கர்மா வினை என்று சொல்வார்கள். நம்மளை பின்தொடர்ந்தே வரும். ஆமா, பின்தொடரும். எத்தனை 7 பிறவியில வரும். நம்ம நடக்கும்போது நம்ம நிலையில் எப்படி நம்ம பின்னாடி நடந்து வந்து கொண்டிருக்கிறதோ சரி, அதே மாதிரி நம்ம கர்ம வினை நம்ம பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். செய்த கர்மாவினையும் நம்மளே தொடர்ந்து வருமா? வரும். அப்ப கூடுமான அளவுக்கு என்ன செய்யணும்? அதான் ராசியில சனி பகவான் அப்பப்போ வந்து நமக்கு சொல்லுவாரு, புத்தி சொல்லுவாரோ. அந்த கர்மாவினை அழிப்பதற்கு தான் சனி பகவான் நம்ம உடம்புல ஏறுறா. 7.5 நாடு சனி பகவான் வந்து பிடிச்சிட்டாருன்னா போதும். 7.5 வருஷமா 14 வருஷமா 7.5. ஆமா, அது ஜென்ம சனி. அதுலயும் அட்டமதி சனின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? கால் வச்ச இடம் இல்லாம சிறு மாதிரி கட்டமண்ணாதான் இருக்கும். அப்ப நீங்க கால் வச்ச இடம் புல்லு முளைக்காது. முளைக்க மனுஷன் கால் வழி பட்டாலே முளைக்காது. முத சரி, எங்கேயுமே நடப்பாத்தால எங்கனாலும் பாருங்க புல்லு எங்க முளைக்குமா? முளைக்காது. மண்ண பாவம் நம்ம அப்படி செஞ்சு வச்சிருக்கிறோம். செய்த பாவம். அந்த இறைமுடி அருளாலே நாகமுடி ராஜ மன்னனாகப்பட்டவன் மன்னாதி மன்னனானவன் மனதிலே நினைக்கிறான். என்ன கொடுக்குறான்? நம் ஜாதகமும் நமக்கு பாதகமாக இருக்குகிறது. இந்த நாகராஜ மன்னனுடைய இடத்திலே உரைக்கிறார், உரைத்து கொண்டிருக்கிறார். சுவாமி முப்பிரவில் பாவியில் பாவியையா அழகுடனே பிறந்திருக்க முப்பிரவில் பாவியையா முப்பிரவி பாவியையா இப்பிரவி பாம்பினோ
40 வயது மட்டும் வயதுமாகி முடிதறிக்க மாடனில் பாலன் இல்லை 40 வயதா வயதுமாகி நாடாள மதலையில் மதலை இல்லை இது முத்து போல கண்ணீரை முத்து போல கண்ணீரை முகங்கள் எல்லாம் தூர போலே கண்ணீரை போலே கண்ணீரை கண்ணீரை எல்லாம் ஜோரை அவன் பகலம் போல் கண்ணீரை கண்ணீரை பக்கமெல்லாம் சோரவே ஜோரை அழுது அவர்கள் புலம்புவார் ஜோதிடருடைய இடமதிலே கணவனும் மனைவியுமாக கண்கலங்கி நிற்கிறார் மன்னவனும் தேவியுமாக கண்கலங்கி நிற்கிறார்கள் கணவனும் மனைவியுமாக முத்து போல் கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோரவிட்டார் பகலும் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் வடித்தான் அம்மா நாகக்கண்ணீ ஆண்டவனுடைய அருளாலே நமக்கு குழந்தை கிடைக்காதா? கிடைக்காதா அம்மா? ஜாதகமும் நமக்கு பாதகமாக இருக்கிறது. நமக்கு பாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது அம்மா என்று நாகராஜன் நாகக்கண்ணி 2 பேர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்களே. அந்த நேரம் மனதிலே நினைக்கிறான், அப்படி என்ன ஜோதிட சிகாமணி, அப்படி ஐயா மன்னா, ஐயா மகிடமுடி தரித்த வேண்டா வேண்டா இந்த புவனத்தை எல்லாம் ஆளுகின்ற அரசை அரசன் ஆளனே தாங்களே அழலாமா? கண்ணீர் சிந்தலாமா? நாடு ஆளக்கூடிய மன்னவன் இப்படி அழுது புலம்பலாமா? நாடாளும் மன்னனாக விளங்கும் அப்படி மன்னா மன்னவா நீங்க அழுது புலம்பலாமா? நீங்களே அழுத நாட்டு மக்கள் என்ன ஆகுறது? இந்த நாகராஜ மன்னனுடைய இடத்திலே ஜோதிடர் சொல்ல, ஐயா ஒரு பரிகாரம் இருக்கு இருக்கு. என்னையா பரிகாரம் ஒண்ணு இருக்குது. ஒரு பாவம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு ஒரு பரிகாரம் நிச்சயமாக இருக்கும். தசரத மன்னன் 60,003 மனைவிமார்களை மணந்து மனம் முடித்து பாவத்தின் புண்ணியத்தின் பலனாலே அவன் செய்தது புண்ணியம், அதிகமாக புண்ணியம் மட்டுமே செஞ்சிருக்கிறான். புண்ணியம் செய்ததாலே அங்க என்ன இல்ல, குழந்தை இல்ல. அப்ப பெரும் பாவத்தை செய்து குழந்தை. அப்ப என்ன, இது வெறும் புண்ணியம் மட்டும் செஞ்சுட்டு இருந்தாலும் இருக்கக்கூடாது. அப்படியா? அப்பப்போ கொஞ்சம் பாவத்தையும் செய்யணும், அடிக்கணும். அப்படியா? அப்படி வந்துருது. அந்த இறைவனுடைய மகிமையினாலே மகிமையாலே அந்த நாகராஜன் என்ன நினைக்கிறான்? எது நினைக்கிறான்? ஐயா ஏது வழி ஏதாவது உண்டா? உண்டு உண்டு, ஏதாவது சொல்லுங்க ஐயா. இந்த நாகராஜன் இடத்திலே ஜோதிடர் சொல்லுகிறார், என்ன பாவம் குழந்தை வேணுமா? குழந்தை வர வேண்டுமா? குழந்தை வர வேண்டுமானால் முதலை சந்தானம் வேண்டும் என்று சொன்னான். ஆண்டவனை நாடி அருந்தவம் செய்தீர்களானா? செய்து வந்தீர்கள் என்று சொன்னான். அந்த ஈசனுடைய மகிமையினாலே, ஈசனுடைய கிருபையாலே உங்களுக்கு குழந்தை வரம் தாரேன் என்று சொல்ல, அப்படி சந்தோஷம் வரும் வந்துரும் இல்லையா? அப்போ ஆண்டவனை பார்க்க வேண்டும்னா சும்மா பார்க்க முடியுமா? அப்படி ஆசைகள் எல்லாம் வெறுக்கணும். ஆசையும் வெறுக்கணுமே. என்ன ஆசை தம்பி? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை. இந்த மண் மேலே உள்ள ஆசை, பொன் பொருள் மேலே உள்ள ஆசை, அப்படி அடுத்து பெண் மேலே உள்ள ஆசை. இந்த 3 ஆசையும் மண்ணாலதான் மகாபாரத போரே நடந்திருக்கிறது. சரி, பாரதம் மண்ணாலதான். அப்படி இறைவனுடைய அருளாலே பெண்ணால் தோன்றப்பட்டது மகாபாரதம். அப்படி மண்ணால் தோன்றதுதான் ராமாயணம். ராமாயணம் அந்த இறைவனுடைய அருளாலே இலங்கையை ஆளக்கூடிய ராவணேஸ்வரர் சீதாதேவி மேல ஆசை கொண்டான். அதனாலதான் பெண்ணால அழிஞ்சு போனான். துரியன் சொன்னாம்ல, ஊசி முனை கூட
மகாபாரத இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, அதனாலதான் மகாபாரத போர் வந்துச்சு. சரி. திரவியத்தை கிளவி செய்தான் அல்லவா மாந்திரவாதி பெரும்புலையன் புலையன். ஆண்டவன் சுடலை மாடன் காத்து வந்திருந்தானே ஏழுகிடாத திரவியம். அந்த திரவியத்தை கொள்ளை செய்து இருந்தான் அல்லவா மாந்திரவாதி பெரும்புலையன். அந்த பெரும்புலையனுடைய வம்சமே மண்ணோட மண்ணாக வச்சது அல்லவா. பொன்பொருள் மேல ஆசை. நகை நகை மண் மனை மாட மாளிகை கூட கோபுரம் அல்லவா. எத்தனை இருந்தாலும் சரி இருந்தாலும் அத்துணை இறங்கணும். அப்படி ஆண்டவனை பார்க்க வேண்டும் அல்லவா. வேண்டுமே. சித்தமெல்லாம் சிவமயம். சிவமயமே என்று சிவநாமத்தை உச்சரிக்கணும். அந்த இறைவனை நாடி நாடு இழக்க வேண்டும், நகரம் இழக்க வேண்டும், பொண்ணு இழக்கணும், பொருள் இழக்க வேண்டும், சொத்து இழக்கணும், சொந்த மனைவியை மறக்கணும், மண் மனை இழக்கணும், மனையாளோட சுகம் மறக்கணும். அத்துணை மறந்து ஒரு ரிஷியாக அப்படி ஒரு ரிஷி கோலத்தோட நம்ம எங்க வரணும். முற்றும் துறந்த முனிவனாகவே வரணும். இந்த கூட்டத்துல இருந்து தமா இருக்க முடியும். முடியாது இல்லையா. ஆளாளுக்கு ஒரு கதை பேசிட்டு இருப்பாங்க. பேசுறாங்களோ. ஆமா, காது கேட்டுக்கிட்டே இருக்கும். அது பாட்டு பேசிட்டு போட்டுமா. அவங்களுக்கு கண்ணு பாத்துக்கிட்டே இருக்கும். ஓ அப்படியா. சிந்தனை தடுமாறிடும். அந்த நாகராஜ மன்னன் மனதில் நினைக்கிறான். என்ன இருக்கிறான். ஆசைகளை துறக்க வேண்டும் அல்லவா. வேண்டும். அந்த நாகமுடி ராஜமன்னன் குழந்தைக்காக வேண்டியல்லோ குழந்தைக்காக வேண்டியல்லோ ஆளும் தவம் செய்ய குழந்தைக்காக வேண்டியல்லோ அரசன் அருந்தவம் செய்ய வாரா. அவன் நாடிலிருந்து நகரிலிருந்து நாட்டு மக்களை தான் மறந்தான். கட்டிய மனைவியை மறந்தான். சுகபாவம் மறந்துடுவான். நாகமுடி ராஜமன்னன் குழந்தைக்காக வேண்டியல்லோ சிரசு வேண்டி கட்டபலம் கௌண்டலமா கட்டபல கமண்டலமா சுவாமி ஊனமெல்லாம் முழித்தோடாம் தவம் இருக்க வேணுமென்று ஏகி வாரா நாகராஜன் வேணுமென்று நாகமுடி ராஜமன்னன் மதனைக்காக வேண்டியெல்லாம் மாய தவம் செய்ய வாராம். அவன் அத்து வானம் காண விட்டு ஆளரவம் இல்லாத ஆனந்த வனக்காடதிலே சாணி கொண்டு தரைமொழிக்கு சந்தனத்தா கோலமிட்டா கரைமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டா. அவன் கோலமிட்ட வாசலிலே குலவாலை கமுகு நாட்டில் அழகு குலவாலை கமுகு நாட்டில் நாகமுடி ராஜமன்னன் ஆவணல பலகையிட்டான். அதன் மேலே மாத்திரிட்டான். சுவாமி மாத்துக்கு சமையலையோ அழகு செப்பு கூட சமையல் செப்பு கூட மேலையெல்லாம் செப்பு கூட மேலையெல்லோ செப்பிலடி தேங்காய் செப்பு கூட மேலையெல்லோ செவ்வி
அழகு செவ்விலனை தேங்காமே வைத்து இலுமிச்சம் கனிய வைத்தான் இலுமிச்சம் கனிக்கு மேலே கோழி முட்டை வந்து வைத்தான் கோழி முட்டை வந்தன் மேலே அழகு கொட்டை பாக்குமை வைத்து கொட்டை பாக்கு மேலையில் சிறுமிளகை தானவை சிறுமிளகு மேலையெல்லோ சிறுகடுகை தானவை சிறுமிளகு மேலையெல்லோ சிறுகடுகு தானே அவன் சிறுகடுகு மேலையெல்லோ சிவரளி புஷ்பமைதான் சிவரளி புஷ்பமேல ஊசி தனை நாட்டி ஊசி முனை மேலே ஒரு காலம் ஊசி முனை மேல் ஒரு காலம் ஒரு உச்சம் தலையிலும் கால்கள் மேல கால்கள் ஊசி முனை போல் ஒரு தலையில் கால்கள் மேலா அரணை அரணை என்று அறத்தவம் செய்ய வருகிறார். அருந்தவமானது புரிந்து வந்திருக்கிறானே. கைலாய மலையை நெருங்கி சிவனே சிவனே என்று சிவதமும் புரிந்து அத்துவான கானகம் யாரும் இல்லாத வனம். அரும் கானகம் தன்னதிலே கானகம் ஆள் இருக்கிற இடத்துல தவம் இருக்க ஆளும் இருக்கக்கூடாது, அறவமும் இருக்கக்கூடாது. ஒரு அறம் இல்ல இல்ல நாகராஜம் இல்லையா? அப்படி அந்த நாகராஜ மன்னன் ஒரு முதலைக்காக வேண்டி குழந்தைக்காக வேண்டி புத்திரத்துக்காக வேண்டி புத்திர சந்தானத்துக்காக வேண்டி அந்த ஒரு முதலை ஒரு மாங்கனிக்காக வேண்டி 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 எத்தனையோ மலை எத்தனையோ பேர் ஏறி இறங்குது இறங்கி இறங்கி கொண்டு இருக்கலாம். இந்த நாகராஜன் தன்னுடைய நாகலோக கோட்டை விட்டு 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 கானகம் தன்னதிலே வந்து சாணி கொண்டு தலைமுழுகினான். சந்தனத்தால் கோலமிட்டான். கோலமிட்ட வாசலிலே குளவாளை கமுகு நாட்டி ஆமை பலகை போட்டான். அதற்கு மேலே மாத்தி வைக்கிறான். மாத்துக்கு மேலே தனதுடைய செப்பு குடத்தை கொண்டு வைக்கிறான். செப்பு குடமானதை வைக்கிறான். செப்பு குடத்தின் மேலே மாங்குலையை கொண்டு வைக்கிறான். மாங்குலைக்கு மேலே செவ்விலனை தேங்காய் வைக்கிறான். செவ்விலனை தேங்காய் மேலே அழகாக எலுமிச்சம் கனியை வைத்து எலுமிச்சம் கனிக்கு மேலே கோழி முட்டை வந்து வைக்கிறான். கோழி முட்டை வந்தின் மேலே கொட்டைப்பாக்கு மேலே அழகான சிறுகடுகு மேலே செவ்வரளி புஷ்பம் அந்த செவ்வரளி புஷ்பத்தின் மேலே அழகாக ஒரு செம்பு ஊசியை கொண்டு எதற்காக செம்பு ஊசியை கொண்டு நட்டுதான். அந்த ஊசி எவ்வளவு கூர்மையா இருக்குமோ, ஊசியின் முனை எவ்வளவு கூர்மையாக இருக்குமோ, வேற எதுக்காவது கூர்மை இருக்குமோ? இல்லையா குண்டு ஊசி கூர்மையா இருக்கும். அந்த ஊசி முனையாக தன் உள்ளத்தை அங்கே கூர்மையாக்கி கொண்டு சுத்தப்படுத்தி இருக்கான். இத்தனை பொருளை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சா என்ன ஆகும்? எல்லா கீழே விழுந்துரும். ஆமா, விழுமா விழாதா? விழுந்துரும். அந்த இறையுடைய அருளாலே சாந்தியத்துக்காக ஒரு தடியங்காய் தேங்காய் முட்டை வச்சாலே அதுவே கொஞ்சம் ஆமா அங்கிட்டு இங்கிட்டு உருளுது. ஆனா ஒன்றின் மேல் ஒன்றாக வச்சா என்ன ஆகும்? ஆமா கவர்ந்துரும். தன்னுடைய உள்ளத்தை ஊசிய முனையாக கூர்மைப்படுத்தினான். கூர்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் நாகராஜன். ஐம்புலம் அடக்குகிறான். என்று சொல்லுகின்ற ஐம்புலங்களை அடக்குகிறான். நம்மளுக்குள்ளே அடக்கமா இருக்கிறது. உள்ளுக்குள்ள தன்னடக்கம் இருக்கணும். இருக்கு வேணும்ல. ஐம்புலங்களை அடக்கினால் இறைவனை நாடலாம். இறைவனை எப்படி நாடலாம்? அரணை அரணை என்றும் சிவத்தவம் செய்கிறான். புரிந்து வருகிறான். ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நமக ஓம் நமச்சிவாய வாழ்க ஓம் நாதந்தாள் தான் வாழ்க
நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் வாழ்க வாழ்க புகழி ஆண்ட போகலி ஆண்ட பொறிமொழி வந்தாள் வாழ்க ஆகமம் நின்று அன்னிப்பாந்தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி என்று இறைவனை நாடுகிறார். ஈஸ்வருடைய நாமத்தை பற்றி ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படி ஓம் நமச்சிவாய என்று அப்படி அந்த ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய ஹரி ஓம் நமச்சிவாய ஹரி ஓம் நமச்சிவாய. அந்த இறைவனை நாடி பெருமாளையும் சிவனையும் நேசிக்கிறான் கொண்டிருக்கிறான். ரெண்டு பேருக்குமே இந்த நாகம் வந்து அங்க குடை பிடிச்சிருக்கு. இருக்கிறது. அந்த சிவபெருமான் அப்படி ஆபரணமாக போட்டது அங்கத்தில் ஆபரணமாக போட்டு கொண்டிருக்கிறான். பெருமாள் பார்க்கடலிலே பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான்ல, சர்ப்பதெல்லாம் இருக்கு, சயனம் செய்து கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட ஹரி ஓம் நமச்சிவாயா 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 என்று என்று அரணை நல்ல அரணை என்று அரணை என்று அரணை என்று அறத்தமம் செய்து வாரா அறத்தமம் செய்து வாரா அரணை நல்ல அரணை என்று அரணை என்று அரணை என்று அருந்தவன் செய்து வாரா அருந்தவன் செய்து வாரா சிவனே நல்ல சிவனே என்று சிவதவன் செய்து வாரா குழந்தைக்காக வேண்டிய கடும் தவம் செய்து குழந்தைக்காக வேண்டியல்லோ கடும் தவம் செய்து வாரா மதலைக்காக வேண்டியல்லோ தவம் செய்து நாகமுடி ராஜமன்னன் ஒரு வருஷம் தவமிருந்தார் உடையவனை காணவில்லை தவமிருந்தான் 2 நல்ல வருடமாக ஈசனை நாடி தவம் இருந்தான். 2 நல்ல வருடமாக ஈசனை நாடி ஈசனை தன் நாடி எல்ல தவம் இருக்கும் வேளையில் ஈசனை நாடி எல்ல தவம் இருக்கும் வேளையில் அவன் 3 நல்ல வருடமாக உச்சனை காணாமல் 3 நல்ல வருடமாக முழுமை தவம் செய்து நல்ல வருடமாக முழுதமும் செய்து வாரா அவன் 4 நல்ல வருடமாக நாதனை என்றல்லவன் நாளித்தவம் செய்து வாரா 5 நல்ல வருடமாக 5 வருடமாக அளவு தவம் செய்து அருந்தமும் செய்து ஆண்டவனை நாடி அருந்தமும் செய்து வருகிறான். அருந்தவமானது புரிந்து வந்திருக்கிறானே நாகராஜன். 6 வருடம் தவம் இருந்தான். அரணாரை காணலையே. 7 வருடமாக தவம் இருந்தான். ஈசன் சிவனாரை காணவில்லை. 8 வருடம் தவம் இருந்தான். இறைவனை காணலையே. இறைவனை காணாமல் அருந்தவம் செய்து வருகிறான் நாகமுடி ராஜமன்னன். அவன் 9 வருடமாக நாயகனை நாடு எல்லோ அழகு தவம் செய்யவில்லை. நாயகனை காணவில்லை. அவன் 10 நல்ல வருடமாக பாரில் தவம் செய்து 10 நல்ல
வருடமாக அவன் பாரதவோ செய்து வாரா அவன் 12 வருடமாக பாரிதவம் செய்ய வேலை அவன் பல்லெல்லாம் பாசி வென்று ரோமமெல்லாம் சடைகள் பின்ன அவன் கால்மாட்டில் முளைத்த மரம் கால்மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூச்சொறி கால்மாட்டி முளைத்த மரம் கால்மாட்டி முளைத்த மரம் தலைமாட்டில் பூச்சொரியே நாகமுடி ராஜ மன்னன் செய்கின்ற தபமானது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாள் ஒரு வேணி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி இருக்கிறான்? எப்படி எப்படி அடுக்குகின்ற காற்றை ஒரு ஆகாரமாக புசித்தான். ஆகாரமாக உண்ணி கொண்டிருக்கிறான். பெய்கின்ற மலையை நீராக அறிந்து கொண்டிருக்கிறான். தன் நீராக அறிந்தான். அப்படி ஊனு உறக்கம் இல்லை. இல்ல இல்லையே. உண்பதை தின்பதை மறந்தான். உடையவன் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். உடையவனுடைய நாமம் என்னாலும் அல்லும் பகலும் அனுதினமாக உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். அல்லும் பகலும் அனுதினமாக உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவன் சிவனாரை தஞ்சம் என்று எண்ணி கொண்டிருக்கிறானே. 12 வருடமாக பாரில் தவம் செய்கின்ற நேரம், பார தவமானது புரிந்து கொண்டிருக்கிற நேரம் அவருடைய பல்லெல்லாம் பாசிப்பட்டு ரோமம் எல்லாம் சடைகள் காற்றெடுத்து மணல் குவித்து கரையான் புற்று போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த செந்தலை நாகம் வந்து சில காலம் தலையிலே கூடு கட்டி உட்கார்ந்திருக்கு. ஆமா, கட்டருமும் சித்தருமும் காதுக்குள்ளே கூடு கட்டு குடி இருக்கிறது. அந்த நாகமுடி ராஜ மன்னன் செய்கின்ற தவமானது 12 ஆண்டு முடிந்து 13வது வருடம் தொடக்க காலம் அல்லவா? தொடக்கம். ஆமா, நம்ம எல்லாம் 12 ஆண்டுகளா எங்க தவம் இருக்க முடியவே முடியாது. 12 நாள் இருக்க கஷ்டப்படுது. 10 நாள் மாலை போட்டுருக்குது. அவன் பாடு பெரும்பாடா இருக்கு. அப்படி இருக்கும். அந்த இறைவனுடைய அருளாலை அந்த நாகமுடி ராஜமன் 12 வருடமாக தவம் செய்து 12 வருடமாக பாரிதவம் செய்து நாகராஜன் செய்யும் தவம் ஆடாத கையில எல்லாம் இவர் தவத்தால் ஆடுவதையா ஒரு அக்கினி சோலையாக வீசுவதையா இதை கண்டாலை வார்வதையா ஆண்டவனே பகவான் ஆண்டவனே பகவான் இது என்னமாயோ ஏதுமாயோ பகவானே இந்த ஆடாத கையில எல்லாம் இதற்காக ஆடுவதையோ அசையாத கையில எல்லாம் இதற்காக அசையுதையா இது என்னமாயும் என்னமாயும் ஏது காரணம் அறியவே